அண்ணா அங்கே இருக்கிறா எங்க எங்க அங்கே எங்க தம்பிக்கிட்ட தெரியாது. இங்கே வராமலே இருக்கலாம் அவரு உடம்பு கட்டி போயிட்டு வந்தாண்ணா அவரு பிடிக்க ஆரம்பிச்சு ஓவரா அவருக்கு கதை வேற கேரை அதுதான் வாங்கணும். அடுத்த கவர் ரெடியாக்கா இந்த பையில கூப்பிட்றா ஒரு 5 ரூபா ஒரு வச்சுருவாரு வாங்குவா. மீன் வெட்டிட்டு வெட்டணும். இன்னும் 2 மீன் வெட்டிட்டு அது வேறு போட்டு மீன் வெட்டி ஆகணும். அதை வெட்டிட்டு தான் வெட்டணும். 2 மீன் பெரிய மீன் ஊசி வாழை ஒன்று போட்டு அதான் ஏறி இருக்குப்பா ரெடி தான் அந்த வெட்டில் இரு ஊசி வாழை அறுத்து விடும். அதான் கொய்யலாம் வருது வாங்க சொல்லி ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒன்று இருக்குது பாரசம் ஒன்று போடுற புதுவா இது திருப்பி அதுக்கு வந்துச்சு ஒன்று மட்டும் கொடுங்க அண்ணா வாங்க கழிச்சு காலையில் போடுங்களா நல்லா தான் இருக்கு. ரெடி ஆயிடுச்சா முடிஞ்சு போச்சு வேலை பின்னாடி ஒரு பையில ஒரு பொருள் ஒன்று வேறு அதை எடுத்துட்டு குறைஞ்சு எழுதி அண்ணா குடுக்க போட்டுட்டா குடுக்க போட்டுறான் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் வத்தல் நல்லா இருக்கும். ரவுண்ட் ரவுண்ட் ஆசைப்பட்டா வரைக்கும் இருக்காது. அதான் பிரச்சனையே வீட்டில் பிடிச்சிக்கிங்க. நாளாக போட முடியாது. ஒரு 2 அண்ணா சொல்லுங்க 2 போட்டு தரேன். 4 அண்ணா போட முடியாது. இடமும் கிடையாது. பைவில் இந்த ஒரு மீன் மட்டும் இப்போதான் கொடுத்தாங்களே மீன் அவங்க கையில் தான் வச்சுருந்தாங்க. அப்படி எல்லா மீன் வச்சு வாங்கிக்க முடியுமா? ஏய் வர்றா நீ இதில் 10 போட வருவாங்க மீனா. 10 மீன் எடுத்துனானுங்க அந்த மீனா எடுக்கவே இல்லையா? இப்போதான் வந்துதாங்க அவங்க கையில் எத்தனை மீன் எடுத்தாங்க இல்லையா? காலை எத்தனை மீன் பிடிக்க தெரியுமா? 10 மீன் நான் தான் போடுவேன். அந்த மீன் ஏன் பைப் பண்ணா 2 செகண்ட் தானே. வாங்க நீ அடி 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 வெட்டி 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 அடி 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 அடி
சண்டே ஆனாலே இப்படி தான். போடுங்க. சரியா கவர்ல போடுங்க. வெட்டு. உங்களுக்கு ஈஸியா இருக்கு. மொபைல் வெட்டலையா? இது ஃபுல்லாக ஃப்ரை தான். நீங்கள் பங்கு ஈஸியாக வச்சுக்கலாம். கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளோ நிற்க வச்சுட்டு எனக்கு தெரியாது. பங்கு வைக்கிறது காலையில சரி, அது 4 மணி நேரம் 3 மணி நேரம் சரி. வஞ்சரமாக இருந்தால் கூட ஓகே பண்ணிடலாம். அப்படியே அடுத்த வச்சு வந்துடலாம். இதெல்லாம் வந்து உண்மையிலுமே புண்ணியம் நீங்கள் 2 பேருமே. ஏறி நீங்கள் கட்டலன்னா என்னால் உட்கார முடியாது. இங்கே நமக்கு வந்து வெயிலில் ஆகாது. ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்கிறேன்? எடுத்து ஆடு காசு வேணுமா? காசு வாங்க முடியாது. போட்டோ மாட்டோம். அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். இவர் எப்போ போட்டு தெரியுமா? இந்த கடவுளுக்காக நிற்க வச்சு உங்களுக்காக 2 மணி நேரம். நம்ம மேல அச்சா பரவாயில்ல. வரேன் வரேன். பண்ண அப்படியே பிடிக்கும். அதில் போடுங்க. சொல்லிட்டு போய் சேர்த்துருக்கான். சரி, ஆள் சொல்லாமல் போயிட்டு இருக்காரு அவரு. ஆளுக்கே சொல்லிட்டு கூட பரவாயில்ல. ஆளை காணன்னு பண்ணு. அப்படியா? ஓ ஏன் வாங்க கொடுங்க. இன்னொரு டீ கூட ஆட்டி கொடுங்க. ஏன்னா டீ வந்து லெவலில் ஆட்டி ஊற்றிக்கணும். ஆட்டி கொடுக்கணும். 2 எடுத்துவாங்க. டீ குடிக்கிற மாதிரி இல்லை. ஒன்று போதும். 1 எடுத்துருவாங்கண்ணா. ஆற்றி எடுத்துருவாங்க. 4 டீ காசு கொடுத்து போயிட்டு நாளைக்கு வாங்கல நீங்கள். இப்போ 4 டீ மொத்தம் 5 டீ எடுத்துருவாங்க. 50 ரூபா தந்துருங்க. முதல்ல 2 வாங்கணும். ஆற்றி எடுத்துருவாங்க. தண்ணி வந்து தேவைதான். தண்ணி டயர்ட் ஆகிடும். ஒரு ஜூஸோ ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு டீயோ ஒரு காப்பியோ குச்சிட்டே இருந்தால் டயர்ட் ஆகுதுன்னா ஏன்னா அந்த வந்து வயிற்று பிசில் போடுங்கண்ணா. ஆமாம் வயிறு பிசில் கொடுங்க. அதான் தனியாக சரி போட்டுருங்க. அது வாலெல்லாம் போட்டுக்க நீங்கள் ஓகேண்ணா.